Hello everyone. In the story is about how if you help for other people's happiness, how can you get your own happiness in life? ஸோ நம்ம பிறருடைய மகிழ்ச்சிக்காக நம்ம உதவி செய்யும்போது நமக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒரு ட்ரெயினர் இருக்கார். அங்கே உள்ள குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லார் கையிலையும் ஒரு பலூனை கொடுத்து அதில் அவங்களோட பேரை எழுதி பக்கத்தில் உள்ள ரூமில் அதை வந்துட்டு போட்டுட்டு வர சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து இதே ஸ்டூடெண்ட்ஸை அந்த ரூமுக்கு போய் அவங்க நேம் எழுதின பலூனை மட்டும் பிக் பண்ணி கொண்டு வர சொல்கிறாரு. அப்போது அந்த குழந்தைங்கள் எல்லாரும் திணறாங்க. பிகாஸ் அவங்களோட நேம் கரெக்டாக இருக்கிற பலூன் கிடைக்கணும் இல்லையா? ஒரு அவுட் ஆஃப் ஒரு 50 to 60 பலூன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பர்டிகுலர் பலூன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. கயாஸ் அண்ட் கன்ஃபியூஷன். தே ஆர் அன்ஏபிள் டு கெட் தேர் ஓன் பலூன். ஸோ இப்போ திரும்பவும் அந்த ட்ரெயினர் அவங்க எல்லாரையும் வெளியில் கூப்பிட்டு, நீங்கள் உள்ளே போய் உங்கள் கையில் கிடைக்கிற பலூனை எடுங்க, அதில் யார் நேம் இருக்கோ அந்த நேமில் இருக்கிற அந்த நபர்கிட்ட அந்த பலூனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அல்டிமேட்டாக எல்லாருக்கும் அவங்கவுங்களோட நேம் எழுதின பலூன் அவங்கவுங்க கைக்கு கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய பொருள் அவங்க கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க எப்பொழுதுமே என்னுடைய சந்தோஷத்தையே நான் தேடி தேடி ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னா அது வந்து எனக்கு விரக்தியையும் எனக்கு வந்து என்னோட எனர்ஜி டிப்ளீஷனையும் அது வந்து கொடுக்கும். பட் நான் வந்து பிறருடைய சந்தோஷத்துக்காகவும் சில சமயம் சில வேலைகள் நான் செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய சந்தோஷம் தானாகவே என்னை வந்து சேர்ந்துடும். அப்போது பிறருடைய மகிழ்ச்சி பிறருடைய வெற்றிக்காக நீங்கள் உழைக்கிறது எப்போதுமே அது வீணாக போகாதுங்க. ஏன்னா உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய வெற்றிக்கான கனியை அவங்க வச்சுருந்துருப்பாங்க. ஸோ when the time is right it will reach you, and if you are able to give somebody the happiness or some kind of help, just do it because you will get it in any ways in future. Thank you.